84 டேஸ் ரீடிங் ஜேர்னியில் நம்ம 60ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் ஒரு விசாவுக்காக காத்திருத்தல். இது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற அவரோட வாழ்க்கை அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு 6 சம்பவங்கள் வந்துட்டு அவர் குறிப்பிடுவார். ரொம்ப முக்கியமாக அத்தியாவசிய தேவைகளாக இருக்கிற ஒரு விஷயம் ஒரு சாதியில் பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காகவே அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த புத்தகத்தில் அவர் விளக்கியிருப்பார். ஒரு குவளை தண்ணீர் குடிக்கிறதுக்கு இருக்காது, அதே மாதிரி உறங்க இடம் இருக்காது. அவர் பாரிஸ்டராக படித்து ஒரு பெரிய பதவிக்கு போனதுக்கப்புறம் கூட அவர் தலித் அப்படின்றதாலேயே ஒரு கடைநிலையில் இருக்கிற ஒரு ஊழியரை விட இவர் மோசமாக நடத்தப்படுவார். ஒரு சாதி இந்து அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு சாதியில் இருக்கிறவர் கீழானவர் அப்படின்றது பதிவாயிருச்சுன்னா இந்த சமூகத்தில் அது எல்லாராலுமே அவங்க ஒடுக்கப்படுவாங்க அப்படின்றத விளக்கியிருப்பாரு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்றது ஒரு இந்துவுக்கு தீண்டத்தகாதவர் அப்படின்றவங்க ஒரு பார்சிக்கும் அப்படித்தான் இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா பார்சி அவங்களோட ஒரு விடுதியில் இவர் தங்குறதுக்கு கேட்குறப்ப அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இவர் தான் ஒரு பார்சி அப்படின்னு ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். ஏன்னா வேலை நிமித்தமாக அந்த ஊரில் தங்கி இருக்கணும், தனக்கு தங்குறதுக்கு தான் ஒரு தலித்துன்றதாலேயே வீடு கிடைக்கல அப்படின்றதால அவர் பார்சி அப்படின்னு சொல்லி தங்குறாரு. ஆனால் அதுவும் ரொம்ப ஒரு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லாத ஒரு ரூம் அது. அப்படி இருக்கிற ரூமில் தங்கி இருந்துமே அவர் காசு பே பண்ணுறாரு. அது பே பண்ணியும் கூட அவருக்கு சில நாட்களில் அவர் தலித்துன்னு கண்டுபிடிக்கப்பட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர் ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்கிறத நம்ம படிக்கும்போது இப்படி ஒரு சூழலில் நம்ம இருந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு திகைப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட இடத்துல வேலை செய்யறதுக்கு கூட அவரை நிம்மதியாக வேலை செய்ய விடலை அப்படின்றதெல்லாம் அதில் பதிவாயிருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு பார்சியாலையும் இந்துவாலையும் ஒருத்தர் ஒடுக்கப்படுறாரு அப்படின்னும் போது ஒரு இஸ்லாமியராலையும் அவங்க அதே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் ஒரு இன்சிடென்ட் வச்சு அவர் விளக்கி இருப்பார். இப்படி ஒரு ஹிந்து அப்படின்றவங்க ஒரு இந்து மதத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவர் மருத்துவராகவே இருந்தா கூட எல்லாரோட உயிரையும் காப்பாத்துற இடத்துல ஒருத்தர் படிச்சு இருக்காரு. அவர் சாதியாலையும் இந்த சமூகத்தால உயர்வுன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காருன்னு அவரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை தொடுறதுக்கு கூட யோசிக்கிறாங்க அப்படின்றத இதுல பதிவு பண்ணியிருப்பாரு. ரொம்ப முக்கியமா ஒருத்தரோட உயிரே போகுது அப்படின்ற நிலைமை இருந்தா கூட நான் அவங்கள தொடமாட்டேன், நான் தொடாம உங்களுக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு மருத்துவரோட மனநிலையே இருந்திருக்கு ஒரு சாதிய இந்துவா பிறந்துட்டதாலேயே. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த சாதி அப்படின்ற விஷயம் இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய ஒரு நோயா பரவி இருக்கு அப்படின்றத உணர்த்தி இருப்பாரு. இங்க எல்லா இடத்துலயுமே ஒரு சாதிய இறுக்கம் இப்பவும் இந்த சமூகத்துல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ஸ்டார்டிங்ல அது எந்த அளவுக்கு வீரியமா இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப உதவும். அதே மாதிரிதான் இன்னொரு இன்சிடென்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னோட அப்பா உன்னோட அண்ணா எல்லாருமே இங்க கூட்டி பெருக்கிறவங்க, நீ எங்களுக்கு சமமா வேலை செய்ய வந்துட்டியா அப்படின்னு ஒரு தலித் இளைஞரை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு. இதை அவர் பதிவு பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த இளைஞனோட மனநிலை என்னவா இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஏன் நான் படிச்சு மேல வரக்கூடாதா அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். இன்னும் சிலர் இந்த ஒடுக்குமுறைகளுக்கு பயந்து அந்த இடத்த விட்டே போறவங்க இருக்காங்க. அப்படி போயிட்டாங்கன்னா அந்த தலைமுறை அதுக்கப்புறம் படிச்சு என்னவாக முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி சாதி எங்கெங்கவெல்லாம் தன்னோட கொடூர முகத்தை தான் வாழ்க்கையில காட்டியிருக்கு அப்படின்றத இந்த புத்தகத்துல ரத்தமும் சதையுமா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்ணியிருப்பாங்க. இங்க சாதியால ஒருத்தர் ஒடுக்கப்படுற இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்காட்டி கூட இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே அந்த இடத்துலயே இருந்து அதை அனுபவிச்ச ஒரு ஃபீல் வந்துரும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இன்டர்னலா நம்மளை ப்ளீட் பண்ண வைக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இது கற்பனை செய்ய முடியாத சில விஷயங்கள் கூட இதுல எழுதியிருப்பாரு. ஆனா இது எல்லாமே அவர் வாழ்க்கையில உண்மையா நடந்த சம்பவங்கள். இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி அண்ணல் அவர்கள்
நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பன்முகத்தன்மை வாய்ந்த அவரோட அறிவாற்றலால இந்தியாவை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு தூணா நின்றுருக்காரு அப்படின்றத யோசிக்கும் போது ஒரு மனுஷனால எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போயிட முடியுது அப்படின்றது புரியுது. இதுதான் அண்ணல் அம்பேத்கர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் தன்னை முன்னிலைப்படுத்தாம தன் மக்களை சார்ந்து தனக்கான அந்த கிடைச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு பதவியை வச்சுக்கிட்டு அதை வச்சு இந்த மக்களை எப்படியாவது முன்னேற்றி கொண்டு வந்துடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தாரு. இதையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு. ஸோ இந்த விசாவுக்காக காத்திருத்தல் அப்படின்ற இந்த புத்தகம் எல்லாராலையுமே படித்து புரிஞ்சுக்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக படித்து பாருங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு விசாவுக்காக காத்திருத்தல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.